சோழ நாட்டிலே தஞ்சையிலே நாங்கள் உண்ணாவிரதம் நடத்திய பொழுது நம்முடைய அருமை சகோதரர் துரை கோவிந்தராஜன் அவர்கள் இங்கே வந்து பங்கேற்று வாழ்த்தினார்கள். இனி அடுத்த திங்கள் 2ஆம் நாள் சேலத்திலே உண்ணாவிரத போராட்டம். மக்கள் நலன் காக்க மாபாதகம் செய்கின்ற கலைஞர் கருணாநிதி சர்க்காருக்கு அறைகூவல் விடுக்க, தூக்கி எறியப்பட வேண்டிய கேடுகட்ட சர்க்கார் என்று மக்களை திரட்ட, மக்கள் சக்தியை திரட்ட, ஜனநாயக வழியிலே நாங்கள் மேற்கொள்ளுகிற போராட்டம் அடுத்து சேலத்திலே நடக்க இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்துக்கு பல்லாயிரக்கணக்கிலே வருகிறார்கள். இங்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்க்கிறேன். நானும் திருச்சி மாவட்ட செயலாளர் எனது ஆருயிர் சகோதரர் மண்ணச்சநல்லூர் நடராஜன் அவர்களும் நேற்றைய தினம் திருச்சி மாவட்ட நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு ஏறத்தாழ நடுநிசி நேரத்திலே விழுப்புரம் எல்லைக்கு வந்து சேர்ந்த போது திகைத்து மலைத்து போய் நின்று விட்டோம். நம்முடைய மாவட்ட செயலாளர் மாசிலாமணி அவர்களும் அவருக்கு எந்நாளும் துணையாக நின்று கழகத்தை காக்கின்ற வீரர்களான முன்னோடி தோழர்கள் அனைவரும் இருந்த வேளையில் தமிழகத்தின் ராஜபாட்டையான இந்த நெடுஞ்சாலையின் அருகில் அழகிய பந்தல் அமைத்து நேர்த்தியான மேடை அமைத்து மாநாட்டு பந்தலுக்கு எப்படி ஏற்பாடு செய்யப்படுமோ அதுபோல ஒரு நெடுந்தூரத்துக்கு பந்தலும் அமைத்து நாளை இதே இடத்திலே தான் உண்ணாவிரதம் நடைபெறும் என்று சொன்ன போது மனமெல்லாம் பூரித்து புலகாங்கிதம் அடைந்துதான் நாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்கு சென்றோம். வீதி எங்கும் தோரணங்கள், விழுப்புரம் நகரம் எங்கும் கழகத்தினுடைய கொடிகள் பதாகைகள் பட்டொளி வீசி பறக்கின்றன. நம்முடைய வேளச்சேரி மணிமாறன் அவர்கள் மாநகர் சென்னையிலே கழகத்தை எதிரிகள் நெருங்க முடியாத கோட்டையாக கட்டி காத்து சிம்ம சொப்பரமாக பகை கூட்டத்துக்கு காட்சி அளிக்கின்ற மணிமாறன் அவர்கள் கொஞ்சம் ஆவேசத்தோடு பேசினார். எங்கே காக்கி சட்டை, எங்கே காவல்துறை, எங்கே காவல்துறை கடமையாற்றுவதற்கு அதிக அளவிலே வரவிலே பல்லாயிரக்கணக்கிலே நாங்கள் இங்கே திரண்டிருக்கிறோமே என்றார். அது மகாபாரதத்து பீமனை போல சமயத்திலே அவர் கொஞ்சம் தோற்றமும் அப்படித்தான் ஆவேசமும் பட்டு விடுவார். பீமா, உன் கதாயுதத்துக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேண்டும். கழகத்தின் கண்மணிகளே, நாஞ்சில் சம்பத்தவர்கள் தலைமையிலே உங்கள் கையில் இருக்கிற காண்டீபத்துக்கும் கொஞ்சம் பொறுமை வேண்டும். கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும் என்று உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற கண்ணியமான காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும். 1200 கிலோமீட்டர் நடைபயணம் வந்த பொழுதும் தமிழகத்தினுடைய போக்குவரத்தையே ஒழுங்குபடுத்தியதே மறுமலர்ச்சி திமுக தொண்டர்படை என்பது அவர்களுக்கு தெரியாதா? நாட்டிலே எங்கு விடிந்தால் கொலை, பட்ட பகலிலே கொலை, சாயங்காலம் கொலை, ராத்திரியிலே கொலை, இவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கிறது. போதா குறைக்கு மந்திரிமார்களும் அங்கங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் மக்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய ஆபத்தும் இருக்கிறது. இவ்வளவு சோதனையான நேரத்திலே பல்லாயிரம் பேரோடு வைகோ உட்கார்ந்திருக்கிறானே, அங்கும் ஒரு பட்டாளத்தை அனுப்பி நம்முடைய வேலைக்கு குந்தகமாகி விடுமோ என்று எண்ணித்தான் அந்த தொண்டர் படையினரும் கழகத்தின் கண்மணிகளும் கட்டுப்பாடாக நடப்பார்கள். பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, போக்குவரத்துக்கு தொந்தரவு இருக்காது என்பதனால் தான் அவர்கள் இங்கே பெருமளவுக்கு வராமல் நம்ம நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நான் பாராட்டுகிறேன் அவர்களுடைய நம்பிக்கையை பாராட்டுகிறேன். ஏனென்றால் சில இடங்களில் ஒரு 50 பேர் வந்தாலும் கூட 100 போலீஸை போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அனர்த்தம் விளைந்துவிடும், அக்கிரமம் நடக்கும், அராஜகம் நடக்கும், தீப்பிடிக்கும், கலவரம் நடக்கும், கடைகள் சூறையாடப்படும், மக்கள் துன்பப்படுவார்கள். அந்த பயத்தில் 50 பேர் வருகிறதுக்கு 100 போலீஸ் வரணும். இங்கு 10,000 20,000 பேர் வந்தாலும் பெயருக்கு 4 பேர் வந்தால் போதுமே என்கிற அளவுக்கு தான் இங்கே நிலைமை இருக்கிறது. இது வெறும் புகழ்ச்சி வார்த்தை அல்ல. இங்கே பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், காலை முதல் பார்க்கிறார்கள். நான் கோவில்பட்டியிலும் வேலூரிலும் மதுரையிலும் பொள்ளாச்சியிலும்
தஞ்சையிலும் இதைத்தான் சொன்னேன். இந்த காட்சியை பாருங்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே, காலை 9 மணி முதல் அமர்ந்திருக்கிறார்களே. இந்த கட்டுப்பாட்டை எங்கே பார்க்க முடியும்? அதனால் தான் அழகு சுந்தரமும் செந்தில் அதிபனும் உரையாற்றுகிற நேரத்தில் சொன்னார்கள், நாட்டிலே மக்கள் விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சைரன் வைத்த போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும். பார் பார், பொதுஜன விரோதி வருகிறான் பார், மக்கள் விரோதி வருகிறான் பார், பூச்சாண்டி வருகிறான் பார், பிள்ளை பிடிக்கிறவன் வருகிறான் பார், நாட்டை கெடுக்கிறவன் வருவான் பார், மணல் கொள்ளையடிக்கிறவன் வருகிறான் பார், பிக் பாக்கெட் வருகிறான் பார். இப்படி சொல்லுகிற நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். நான் கம்பேரிசன் தான் சொல்றேன். பௌர்ணமியை சொன்னால் அமாவாசையை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழு நிலவு, அது அமாவாசை இருட்டிலே முடிச்ச விழிக்கிற கூட்டம். அதனால் தான் நான் இதையும் சொல்ல வேண்டியது. எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்க தெரியுமா? இந்த இயக்க தோழர்களுக்கு ஒரு சகோதரனாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இயற்கை தந்தது. இந்நாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்து விட்டார். இவர்களை என் சகோதரர்களாக, என் உயிரினும் இனியவர்களாக, அவர்கள் நெஞ்ச கோயிலிலே எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறதே, இதைவிட எனக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும்? இவ்வளவு சகோதரிகள் இருக்கிறார்கள், இவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறார்கள். இந்த தாய்மார்கள் காலையிலே வந்தவர்கள் இந்த இடத்தை விட்டு நகரவில்லை. கை குழந்தையோடு வந்திருக்கிற சகோதரிகளை பார்க்கிறேன், வயது முதிர்ந்த மூதாட்டிகளை பார்க்கிறேன். இத்தனை மணி நேரம் ஒரு இடத்திலே அமர்வதிலே எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, இயற்கை உபாதை இருக்கிறது. நெடுநேரம் ஒரு இடத்திலே உட்கார முடியாது, உட்காரக்கூடாது, உடலுக்கும் நல்லதல்லது. எனக்கு கூட கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட இவன், இந்த எளியவன் நம்மை நம்பி இங்கே உட்கார்ந்து இருக்கிறானே, சாப்பிடாம அவன் உட்கார்ந்து இருக்கிறானே, அவனோடு இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவங்க தண்ணி கூட குடிக்கலையே, நாமும் தண்ணி குடிக்க வேண்டாம், பச்சை தண்ணி குடிக்க வேண்டாம். உண்ணாவிரதத்தில் பச்சை தண்ணீர் குடிக்கலாம். பெரிய தலைவர்கள், உலகம் போற்றிய தலைவர்கள் உண்ணாவிரதம் இருந்த இடங்களிலும் கூட உப்பும் இன்னும் சில வேளைகளில் எலுமிச்சம்பழத்தினுடைய ஒரு சில துளி தண்ணீர்களையும் சேர்த்து கூட பருகி இருக்கிறார்கள், பல நாள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு, கிட்னி கெட்டு போகாமல் இருப்பதற்கு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. தண்ணி குடிக்கலாம், பச்சை தண்ணி குடிக்கலாம், தண்ணீர் அருந்தலாம் உண்ணாவிரதத்தில். ஆனாலும் கூட, அதனால் தான் நான் வணங்குற தெய்வங்களேன்னு சொன்னேன். ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்க உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, தாயே, பிள்ளை பசியோடு இருந்தால் தாய் பொறுக்க மாட்டான். பிள்ளையின் பட்டினியை போக்குவதற்கு தன் பசி பொறுப்பாள் தாய், பிள்ளையின் பசியை பொறுக்க மாட்டாள். அதற்குத்தான் நல்லுருத்திரன் சொன்ன சங்க இலக்கிய பாடலை நம்முடைய அழகு சுந்தரம் வர்ணித்தார். மேனி எங்கும் ஓடுகின்ற குருதியும் ரத்தமும் கூட பாலாக பொழியாதா என்று ஏங்கியதாக ஒரு காட்சியை இங்கே சொன்னார். ஆகவே வீட்டிலே இருக்கிற குழந்தையின் பசி போக்க வேண்டும் என்பதற்காக அந்த பானையிலே இருக்கக்கூடிய மீத சோற்றையும் வலித்து போட்டு அந்த சோற்றையும் பிள்ளைக்கு தந்துவிட்டு வெறும் தண்ணீரை குடித்துக்கொண்டு பட்டினியோடு படுத்து கிடப்பாளே அந்த ஏழை தாய், தாய்க்குத்தான் அந்த தியாக உணர்வும் தாங்கும் சக்தியும் இருக்கும். அதை போல அதே உணர்வோடு குழந்தைக்கு எப்படி அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்கு தான் பட்டினி கிடந்து அந்த பிள்ளையினுடைய பசியை போக்குவதற்கு இருக்கின்ற சோற்றையும் இருக்கிற அன்னத்தையும் தந்துவிட்டு பட்டினி கிடப்பாளா, அதை போல அந்த பிள்ளையை குழந்தையை பாதுகாக்கின்ற தாயின் உணர்வை போல இந்த தாயகமாம் தமிழகத்தின் நலனை காப்பதற்காக உங்களை நீங்களே வரித்துக் கொண்டிருக்கின்றீர்களே என்னுடைய அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? ஒரு இயக்க நிகழ்ச்சிக்கு வருவதென்றால் அதற்கு எத்தனையோ விதமான வாய்ப்புகள் தந்துதான் திரட்ட முடியும் என்று நம்முடைய மன்னச்சநல்லூர் அவங்க சொன்னார்கள். ஏதுமற்றவர்கள் நாங்கள், காசற்றவர்கள், நெஞ்சிலே மாசற்றவர்கள் என்று அண்ணா சொன்னாரே, அதுதான் எங்களுடைய சொத்து. அப்படி இந்த இடத்திற்கு வந்து இந்த உண்ணாநிலை அற போராட்டத்திலே காலை முதல் இந்த நேரம் வரையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாஞ்சல் சம்பத் என்றும் சற்று நேரம் பேசியிருக்கலாம், நம்முடைய துரை கோவிந்தராஜன் அவர்கள் இன்னும் சற்று நேரம் பேசியிருக்கலாம்.
நம்முடைய சொற்பொழிவாளர்கள் இன்னும் கூட பேசுவதற்கு வேண்டாம் என்று நான் கடிவாளம் போடாமல்